ஐயா நேற்று சென்னையில் வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் பொங்கல் வாழ்த்து எப்போதும் போல போய் அவர் வீட்டு வாசல் நிக்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் போயிருக்காங்க. சரியா? அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த பெண்மணி வந்து இவங்க கத்துறதை பார்த்து வந்துட்டு அவங்க கோவப்பட்டு அந்த ரசிகர்களை ஏசுறாங்க. நீங்க தலைவான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க போய் அவர் வீட்டுல போய் கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் நீங்க அவரை கூட்டு போய் உட்காந்து பேசுங்க, இப்படி பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாதீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதனுடைய கருத்து உங்களுக்கு என்னையா வருது? அது என்னன்னா ஐயா, அந்த அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நியாயமான ஒரு கருத்து அந்த அம்மா சத்தம் போட்டது. இதே இது நான் ஒரு பொறுப்புல இருந்தோம்னு வைங்களேன், என்ன தேடி 4 பேர் வரும்போது பைக்ல வருவாங்க, கார்ல வருவாங்க. ஆனா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம இருந்தா தானே நல்லது. ஆனா அப்படி இடையூறு பண்ணக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் பண்ணா யாரு ஏத்துக்கிட முடியும்? ஏத்துக்கிட முடியாது. அதாவது சொல்ல போறது என்னன்னா, இந்த ரசிகர் கூட்டம் முட்டாள் கூட்டம். ஏன்னா அவன் வந்து சினிமா நடிகர், அவனால என்ன பண்ண முடியும்? நடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போக முடியும், அவ்வளவுதான். அவன் 100 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குறான். இது வரைக்கும் இந்த நிவாரண நிதி, இந்த மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சு சென்னையில, அதுக்கு எதுக்காவது நிவாரண நிதி கொடுத்திருக்கானா? இல்ல எந்த மக்களையாவது போய் பார்த்து உதவி செஞ்சிருக்கானா? இல்ல. ஆனா இந்த ரசிகர் கூட்டம் என்ன பண்ணுது? தலைவா, இந்த பொங்கலோட பொங்கல் திருநாளுக்காக தலைவா உன்னை பார்க்கணும், கடவுளே, சாமி அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல் நின்று கத்துறாங்க. பொதுமக்களுக்கு இடையூறாக நின்று கத்துறாங்க. ஆனா அவன் வந்து வெளியில வந்து இது வரைக்கும் ரசிகரை பார்த்திருப்பாரா? இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப காத்து கிடக்க பதிலாக அவர் என்ன அவங்க ரசிகர்கள் செய்யணும்? அதாவது என்னன்னா ஐயா, அவங்க அவரை பார்க்கறது காத்து கிடக்கிறத விட அவனுடைய மனைவிக்காகவும் அவருடைய குழந்தைக்காகவும் அங்க கால் கெடுக்க காத்து நிற்கவரு அவன் மனைவிக்காக போய் உழைச்சாருன்னா பிரயோஜனம் இருக்கு. கேட்டீங்களா? அது போக அவருடைய படத்துக்கு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம், பூவு இதெல்லாம் சொல்லி அபிஷேகம் பண்றாங்க. அதே அந்த பாலம் பச்சை பள்ளி வாங்கி கொடுத்திருப்பானா? அவனுடைய குழந்தை வாங்கி கொடுத்திருப்பானா? இல்ல அவனுடைய தாய்க்கு ஏதாவது செஞ்சிருப்பானா? இல்ல. ஆனா ரசிகர் சொல்லி என்னுடைய தலைவன் சொல்லி அந்த இடத்துக்கு அபிஷேக செய்த கட் அவுட்டுக்கு. ஆனா சினிமா என்பது ஒரு மாய வலை, நேர போக்குக்கு பார்க்கக்கூடியதான் சினிமா. அந்த நேர போக்குக்காக அவன் நடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அவனை போய் தலைவங்கிறான், அவனை போய் கடவுளேங்கிறான். பெத்ததாய காலில் விழுந்து கும்பிட்டுருக்க மாட்டான், அவனை நோக்கி தரையில விழுந்த கடவுளை சொல்லி கும்பிடுறான். இப்ப என்னன்னா, இப்போ அவருடைய திரைப்படங்கள்லாம், அதாவது பொதுவாகவே திரைப்படம்லாம் வந்துச்சுன்னா 2000 3000 சொல்லி அந்த டிக்கெட் முன்பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம முந்தின நாள் நைட்டு, மறுநாள் காலையில காட்சிக்கு முந்தின நாள் நைட்ல இருந்தே காத்திருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஐயா என்னன்னா ஐயா, அவங்க எல்லாம் சொல்ல போறாருந்தா முட்டாத்தனமான ஒரு செயலை பண்றாங்க. ஏன் அந்த முத காட்சி 3000 4000 செலவு பண்ணி தான் பாக்கணுமா? ஏன் உன் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாததுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடு, உடுக்க ஒரு துணி வாங்கி கொடு, அது போகட்டும். அதை விடு, எத்தனையோ பேர் உடுக்க துணி இல்லாம சாப்பிட உணவு இல்லாம இருக்கான், அவனுக்கு நீ வாங்கி கொடு. 3000 4000 டிக்கெட் கொடுத்து வாங்கி நீ பாத்துட்டா எல்லாம் இதாயிருமா? சரி. இப்ப அதே போல இப்ப நீங்க ரசிகர்கள் சொல்லிட்டீங்க. ஆமா, ரஜினிகாந்துக்கு நீங்க இந்த மாதிரி சூழ்நிலை பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபுல்லா பாதிக்கிறாங்க. இப்ப ரசிகர்களுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரஜினிகாந்த் என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? அதாவது என்னன்னா, அந்த ரசிகர்கள் கூட்டம் அவனை தேடி அந்த இடத்துல நிக்கும் போது வெளியில வந்து ரசிகர்கள் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது, நான் உங்களுக்காக நான் வரேன், யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, இடையூறு பண்ணக்கூடாது, என்னை பார்க்க வரனா என்னை தேடி வீட்டுக்கு வாங்க, என்னை பார்த்துட்டு போங்க, யாருக்கும் இடையூறு இருக்க கூடாது, உங்களை வச்சு யாருக்கும் நஷ்டம் இருக்க கூடாது அப்படின்னு அவரு முன்னக்கூட்டி அவர் சொல்லியிருக்கணும். அது சொல்லவே இல்ல. வராம எப்படி சொல்ல முடியும்? சரி, இப்படி இருந்தாருன்னா இவர் செய்யறது நன்மையா இருக்கா இல்ல அவரு நல்ல பழக்கமா? நன்மையே கிடையாது. என்ன பொறுத்தவரை இப்ப அவ்வளவு ரசிகர் கத்துறாங்க, வெளியில வந்து இது வரைக்கும் பார்க்கணும்னு சொன்னா அந்த ரசிகர் அவன் மனிதனாவே மதிக்கணும்னு அர்த்தம். அதான் உண்மை. மனிதராக மதிச்சிருந்தால், நம்மள வர ஒரு மனுஷன் நம்மள தேடி வந்திருக்கான்னு மதிச்சிருந்தால் நிச்சயமாக வெளியில வந்து பதில் கொடுத்திருப்பாரு. அப்ப அந்த தரம் அந்த ரஜினிகாந்துக்கு அவ்வளவுதான். ஏன்னா காசு அவ்வளவுதான், படத்தை நடிச்சிட்டு காசு சம்பாதிக்கணும், மத்தபடி எந்த இதுக்கும் அவருக்கு நோக்கம் இல்ல. சரியா? அப்ப அது போல இன்னொரு சந்தேகம் மக்கள்கிட்ட நீண்ட காலமா இருக்கு. கேளுங்கய்யா. அதாவது வந்து ரஜினிகாந்த் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு, அதாவது என்னுடைய ஒரு துளி வேர்வைக்கு தங்க காசு கொடுத்தேன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா? அந்த இது சம்பந்தமா நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஐயா என்னுடைய கருத்து என்னன்னா, இது வரைக்கும் அப்படியே ஒரு குரல் அவர் கொடுக்கவும் இல்ல, ஒரு வேண்டுகோளாவது வச்சிருக்கலாம், அதையும் செய்யல. ஏன்னா கர்நாடகாவில் சண்டை போட சொல்லல, சண்டை போட்டு தண்ணியை கொண்டு வர சொல்லல, ஒரு வேண்டுகோள் அரசுக்கு செய்திருக்கலாம். ஆனா செய்யல. கேட்டா நான் சூப்பர் ஸ்டார் சொல்ல வேண்டியது, அது மட்டும் பெருமையா சொல்ல வேண்டியது. ஆனா காசு மட்டும் எதிர்பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. இவருடைய வேலை இதான் நடந்துகிட்டு இருக்கு.